எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இயேசு சாமி ஜெபிக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார். தந்தாய், நீர் என்னிலும் நான் உண்மையிலும் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் நம்மள் ஒன்றாய் இருப்பார்கள். எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்கள். எல்லோரும் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகிறார். அதற்கு ஒரு வழி சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 22 தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, தந்தாய், நீர் என்னுள்ளும் நாம் உன்னுள்ளும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் நம்மளும் ஒன்றாயிருக்கும்படி, எல்லோரும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு அளித்தேன். அதைத்தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்டோம். நற்செய்திக்கும் நமக்கும் இணைப்பு, நற்செய்தியை கேட்கிற, நற்செய்தியை கீழ்ப்படுகிற, நற்செய்தியை வாழ்கிற வாழ்வு உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நமக்குள்ள இருக்கும். அந்த மகிமையின் வழியாக நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளோடு ஒன்றாய் மாறுவோம். கடவுளோடு ஒன்றாய் மாறுவோம். அத்தை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.